ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு லோ பேட்டரி. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்? ஸோ நம்ம பார்த்த நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப காமன் டாபிக் பேசலாம். இட்ஸ் அபவுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹவ் வி கம்யூட், எப்படி ஆஃபீஸுக்கு போகிறோம். ரோட்ல தான். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும். வானத்தில் போனால் என்னென்ன ஆகுதுன்னு இப்போ நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஸோ நத்திங் இஸ் சேஃபர். ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் கோனா பி இவி வர்சஸ் பெட்ரோல். ஸோ விக்னேஷ், உங்ககிட்ட என்ன வண்டி இருக்கு, அந்த வண்டியோட காஸ்ட் எவ்வளோ, அப்புறம் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றீங்க அதுக்கு? என்கிட்ட ஒரு EV வண்டி இருக்குது, பேர் ரிவோல்ட்ன்ட்டு. 3 years ஆச்சு. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வரும், அவ்வளோதான். அவ்வளோலாம் வராது. நம்ம ஸ்டேட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ. ஸோ பெட்ரோலு காசு, எலக்ட்ரிக் காசு எதுவுமே இல்லை. ஜாலியாக ஓட்டுற வரைக்கும் ஓட்டுங்க. அப்புறம் ஒரு இப்போதைக்கு ஒரு 35,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிக்கிறேன் 3 yearsல. ஸோ உங்ககிட்ட பெட்ரோல் வண்டி இருக்குன்னு தெரியும் தினேஷ். என்ன வண்டி இருக்கு, ப்ளஸ் அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க? ஸோ என்கிட்ட 2 பெட்ரோல் வண்டி இருக்குது. ஒன்று வந்துட்டு ஸ்கூட்டர், சிட்டி லிமிட்ஸில் ஓட்டுறதுக்கு. இன்னொன்று வந்துட்டு கியர் பைக்ஸ். ஸ்கூட்டர் வந்துட்டு ஹோண்டா டியோ 2016 வாங்கினேன். ஸோ இது ஒன்று பி லைக் அரௌண்ட் 9 yearsன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று வந்துட்டு KTM Duke 390 அட்வென்ச்சர். அது இப்போ ரீசெண்டாக ஒரு 8 months முன்னாடி வாங்கினேன். 8 months ஆயிடுச்சா? ஆமாம், 8 months கிட்ட ஆகுது. 7 months கூட சொல்லலாம். ஸோ 8 months கிட்ட ஆகுது. போன மாதம் வாங்கின மாதிரி இருக்குது, அதுதான் 8 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அது டூரிங் பர்பஸ், லைக் வெளியே போகிறதுக்கு வச்சுட்டு இருக்கோம். பெட்ரோல் போட்ட காசு இருக்கா? ஐ கெட் யுவர் பாயிண்ட். அது கொஞ்சம் சிரமமாக தான் பெரிய இருக்கு. கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. ஸோ வண்டி மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தா நம்ம நார்மல் முப்படு பற்றி பேசினாக்கா அட்லீஸ்ட் ஒரு சர்வீஸ்க்கு 2500 கிட்ட ஆகுது. பெட்ரோல் காஸ்ட் அட்லீஸ்ட் வீக்லி பேசிஸ் ஆஃபீஸ்க்குலாம் ட்ராவல் பண்ணிட்டு வர்றதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 350 to 400 rupees பர் வீக். ஸோ நான் மோஸ்ட்லி வந்துட்டு வண்டி கிராசரி வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ் பொறுத்து எடுப்பேன். ஸோ கேல்குலேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ 350 பர் வீக் அண்ட் 2500 அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் ஒரு வாட்டி சர்வீஸ் வரும். ஸோ தட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஸோ முப்பது 3 monthsக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6,000 வண்டி பெட்ரோல் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் மோஸ்ட்லி. ஆமாம், அதாவது அவ்வளோ ஆகும். இன்னொன்று வந்துட்டு டியூக் வந்துட்டு பெட்ரோலுக்கு 1000 ரூபாய் மேலே தான் தொட்டா. வண்டி தொடாதீங்கன்ற. ஆமாம், அதுதான் தொடுறது. ஸோ மெயின்டெனன்ஸ் இது இருக்கும். நான் 2 சர்வீஸ் தான் விட்டுருக்கேன். ஸோ ஈச் சர்வீஸ் வந்துட்டு ஒரு 2.5. அதுக்கப்புறமா இது ஃப்ரீ சர்வீஸ்ல. ஃப்ரீ சர்வீஸ்னா லேபர் வண்டி தான் ஃப்ரீ, வேற எல்லாம் பார்ட்ஸ்க்கெல்லாம் காசு. ஆயில் இதெல்லாம் ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 2.5 ஆச்சு. செகண்ட் சர்வீஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3.2 கிட்ட ஆச்சு. ஓகே. ஸோ இதுதான் பெட்ரோல் வண்டியோட. 6,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணிட்டீங்க. ஆமாம் சார், வேற வழியே இல்லை. ஸோ அது ஒரு 3 monthsக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8,000 ஆகுமா பெட்ரோல் அண்ட் சர்வீஸ்? ஆகலாம், ஏன்னா நிறைய எடுக்கிறது இல்லை. ஸோ வச்சுக்கலாம். ஸோ ஃபார் 3 months அட்லீஸ்ட் ஒரு 8,000. நீங்க டியோ விட்டுட்டு ஒரு KTM யூஸ் பண்ணா எவ்வளோ ஆகும் 3 monthsக்கு? அது அட்லீஸ்ட் ஒரு 10-12 ஆகும்னு நினைக்கிறேன் சார். அப்போ ஒரு மாசத்துக்கு 4,000 ரூபாய் மினிமம். ஆமாம், நான் அப்படி டெய்லி பேசிஸில் ஆஃபீஸ் கம்யூட் பண்ணி எடுக்கணும்னா ஆஃப்கோர்ஸ் ஒரு மந்த்க்கு அட்லீஸ்ட் 4,000 to 5,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வேண்டியிருக்கும். ஒரு மாசத்துக்கு 4,000. சரி, ஒரு வருஷத்துக்கு 2,000. என்ன கொடுமை சரவணனது. விக்னேஷ், நீங்க வண்டி வாங்கி 3 வருஷம் ஆகுது. ஆமா. உங்களுக்கு அப்போ நிறைய சாய்ஸ் இருந்திருக்கும். இருந்துச்சு. ஏன் நீங்க ரிவோல்ட் சூஸ் பண்ணீங்க? ஸோ அந்த டைம்ல வந்து இது ஓலா வந்து இட் வாஸ் மோர் ட்ரெண்டிங். இட் வாஸ் ஹாட் டாபிக் இன் EV. அப்போதான், ஏன்னா August 15th லான்ச் ஆயிடுச்சு. அப்போ ஐ மீன் 2021 August 15th லான்ச் ஆச்சு. அண்ட் அப்போ பார்த்தா யாருக்கும் ஓலா ரோட்ல எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. பட் இட் வாஸ் லைக் அவங்க சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா இட் வாஸ் லைக் வெரி மச் கிரேசி. லைக் 180 kilometers தரேன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தப்போ ஓலா கன்சிடர் பண்ண ஃபர்ஸ்ட்ல. ஆக்சுவலாக ஓலா தான் புக் பண்ணேன் நான். அட்வான்ஸ் எல்லாம் அந்த 20,000 ஏதோ இருந்துச்சு. அப்போ புக் பண்ணிட்டு ஓலா புக் பண்ணி வச்சிருந்தேன்.
அப்புறமா கொஞ்ச நாள் ஆயிட்டு அப்புறமா ரிவோல்ட் பெங்களூர்ல இருந்துல. அப்போ ஒரு தமிழ்நாடுல தான் இருந்துச்சு, மோஸ்ட்லி தமிழ்நாடு டெல்லியில இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பெங்களூர்ல வந்து அக்டோபர்ல பெங்களூருக்கு வந்துச்சு. அண்ட் ஓலாக்காரங்க இன்னும் ரெஸ்பாண்ட் எதுவுமே தரல, வண்டி ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சுன்ட்டு. சரி பெங்களூருக்கு வந்துச்சு. எனக்கும் அது பார்த்தா ஒரு மாதிரி பைக் லுக் இருந்துச்சு, ஆனால் ஸ்கூட்டர் டைப், பைக் லுக் வித் ஸ்கூட்டர் டைப். ஸோ கியர் பிரச்சனை எதுவும் இல்லை, நம்மளுக்கும் கியர் வண்டி ஓட்ட அவ்வளோ வராது. சரின்ட்டு ஜாலியாக இதுக்கு போயிட்டு அதுலேருந்து ரீஃபண்ட் எடுத்துட்டு இதுக்கு போனேன். அப்புறம் எப்போ அக்டோபரில் புக் பண்ணேன், அக்டோபர் 28 29 உன்னை தான் கூப்பிட்டு போய் புக்கே பண்ணுது. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லடா. அப்போ ஏதோ ஒரு சில பல பிரச்சனைனால பேசிருக்கோமா, எனக்கு என்ன தெரியும், எனக்கே தெரியாதடா. வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். அக்டோபர் 28 அப்போ வாங்கினேன். ஸோ அது ஆகிட்டப்பமா 3 months ஆகும் நாங்கள் என்ன வண்டி தர. பார்த்தா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் கால் பண்ணாங்க, உங்கள் வண்டி ரெடி ஆயிடுச்சு சார், ஆர்டிஓ வண்டி தான் இருக்குது பெண்டிங்கு, 2 நாளில் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்ட்டு. அது பார்த்தா டிசம்பர் 3 சொன்னாங்க, போஸ்ட்போண்ட் ஆகி டிசம்பர் 14 வந்துச்சு. அதுலேருந்து 14 தான், ரொம்ப தூரம் எல்லாம் ஒன்று இல்லைங்க, புரியல. அக்டோபர் 28 வண்டி புக் பண்ணீங்க, 3 months சொன்னாங்க தானே? 3 months சொன்னாங்க. அப்புறம் டக்குன்னு கால் பண்ணிட்டாங்க டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்க வண்டி ரெடி ஆயிடுச்சு, வந்துச்சு ஷோரூம்க்கு. ஓகே. டிசம்பர் 3 வந்துக்குது, டிசம்பர் 5 வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னாங்க. சரி. அது பார்த்தா ஆர்டிஓல ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சு, என் வண்டி ஐ மீன் ஏதோ பேப்பர்ஸ் மூவ் ஆகலன்னு நினைக்கிறேன். அது போஸ்ட்போண்ட் ஆகி டிசம்பர் 14 போய் சண்டை போட்டு வண்டி எடுத்துன்னு வந்தேன். டிசம்பர் 14 போய் சண்டை போட்டு 15 வண்டி வந்துச்சு கைக்கு. ஓகே. ஸோ அது ஆகிட்டோம்னா ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு 3.6 months 3.6 years ஆகிடுது. தினம் உங்க ஃபர்ஸ்ட் வண்டி டியூ இல்ல, டியூக்கும் பிறந்த குழந்தை என்னன்னா டியூ கட்டாம டியோ ஹோண்டா டியோ. ஆமா, ஹோண்டா அப்படி இல்லைங்க, ஹோண்டா டியோ. ஸோ தினேஷ், உங்கள் ஃபர்ஸ்ட் வண்டி டியோ. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது வாங்கினீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. மாட்டி விட்டு போலீஸ்காரன் நாயே சும்மா கேட்டா நம்ம பியூன்ட்டு நான் ஒரு பியூ எந்த ஒரு செம்முல எப்போ படிச்சிருந்தா பியூல செம்முல தயவு செஞ்சு கேள்றா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ தினேஷ், உங்க ஃபர்ஸ்ட் வண்டி டியோ. எனக்கு தெரிஞ்சு நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது வாங்கினீங்க. ஆமா. ஸோ டெல் மீ அபௌட் இட். ஸோ ஒரு பிளேசன்ட் ஆன மொமெண்ட் அது. ஸோ ஃபர்ஸ்ட் பைக் இன் எவ்ரி கைஸ் லைஃப். ஸோ இட்ஸ் எ வெரி ப்ளசன்ட் மொமெண்ட். என் வண்டி வந்துட்டு அவரை மாதிரி 3 months எல்லாம் வெயிட் பண்ண சொல்லலை. ஸோ 10 days தான் ஆச்சு. ஆமாம், 10 days. அதில் லைக் 2 days அந்த ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் ஆச்சு. ஸோ 2 days சாட்டர்டே சண்டே. ஆமாம் சார், சாட்டர்டே சண்டே கரெக்ட். ஸோ அது வந்துட்டு ஃபார்மாலிட்டிக்கு ஆச்சு. அதாயிட்டு ஐ கெஸ் 9th or 10th day எனக்கு வண்டி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அந்த பீரியட் வந்துட்டு 2016 BS2 to BS3 கன்வர்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய வண்டி வந்துட்டு லோ ப்ரைஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அது ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி தான் வாங்கினேன், கவர்மெண்ட் அந்த ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு எந்த டிஸ்கவுண்ட்ஸுமே கிடைக்கல. வண்டி வந்துட்டு 65 ஆச்சு, 65 or 68 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. அதுதான் வண்டி பற்றி பேசுனா, தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் பைக், இவ்வளோ தான் ஆச்சு. ஸோ வண்டி எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் போட்டேன். அந்த பெட்ரோலும் 300 ரூபாய் இப்போ இருக்க ஞாபகம் இருக்கு. ரீசெண்டாக ஒரு வண்டி வாங்கினீங்க. ஆமாம், அது அவருக்கே வச்சுக்கினா சாம்பார் ஆப் எனக்கு சொல்ல விடுறா. ஈவி காரனை சப்போர்ட் பண்றாடா, நீ பேசுறா. ஸோ புதுசாக ஒரு வண்டியை வாங்கினீங்க. ஆமாம், எங்களெல்லாம் கூட்டு போய் ஒரு சம்பவம் பண்ணீங்க. ஆமாம் இருக்கு. அந்த நாள் பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா? ஆமாம், அந்த நாள் வந்துட்டு அக்டோபர் 14th. ஸோ ஆக்சுவலி என் பர்த்டேக்கு வாங்கின மாதிரி இருந்துச்சு, அக்டோபர் 11th. பட் ஆக்சுவலி நான் வந்துட்டு ஷோரூம்காரர்கிட்ட வந்துட்டு
வண்டி எடுக்கிற இடத்துலயே போயிட்டு வாங்கணுக்கோசரம் லைக் எங்கேயோ ஒரு குடோன் மாதிரி கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதனால டைம் செலக்ட் பண்ணுறது லேட் ஆயிடுச்சு. October 14th வண்டி இருந்துச்சு. ஆன் ரோட் இன்க்ளூடிங் ஆல் டாக்ஸஸ் செஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி 3,87,000 சேஞ்ச் ஆச்சு. 3 lakhs-ஆ? ஆமா சார், 3 lakhs. 2 வண்டி வாங்கிட்டு போட இருந்து வரும் அதுக்கு வேற வரும். 3,87,000 ஆச்சு. இல்லன்னா செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்கிட்டு போயிட்டு போடா. வாங்கியிருக்கலாமே, நீங்க ஏன் வாங்கல? காசு இல்ல. இப்பெல்லாம் போய் சொல்லக்கூடாது. அவன் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாருங்க. நாமளே ஓபன் பண்ணி காட்டுவோம். கிரெடிட் கார்டு இது பாரு, கிரெடிட் கார்டு பேலன்ஸ். ஸோ அந்த வண்டி அவ்வளோ ஆச்சு. அதுக்கும் எடுத்த உடனே 1,500 ரூபாய் பெட்ரோல் போடணுமா இருந்துச்சு. அது வாங்கிட்டு நாம எங்க போனோம்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ட்ரிப்புக்கு போயிட்டோம். ஸோ வண்டி ஓட்டவே இல்லை. வந்துட்டு ஒரு வாரம் அப்புறமா தான் ஓட்டணுமா இருந்துச்சு வண்டி. அந்த நாள் பத்தி சொல்லுவாரு. ஞாபகம் இருக்கா? ஒரு நல்ல சம்பவம் பண்ணாரு. அவர் வீட்டுக்கு போன கத்தால போனா டிவிஎஸ் ரைனோ வாங்குறாடான்ட்டு ஒரு ரீல் விட்டான். நான் என்கிட்ட ஒரு டிவிஎஸ் ரைனோ கூட சொல்லுங்க. நானும் டிவிஎஸ் ரைனோ, அது ரைனோன்ற ஒரு வண்டியே இல்லை சார், அது ரைடா ஏதோ நீங்க டியூக் ரைனோன் நீங்களோ இல்ல ரையோன் நீங்களோ, எங்களுக்கு என்ன சரி. நம்மளுக்கு வண்டி பத்தி எல்லாம் அவ்வளவு கிரேஸ் இல்ல. அவன் சொன்னான், சரி கூகுள் பண்ணி பார்த்தேன், நம்ம மண்டைக்கு ஒன்னும் ஏறல. லுக்கு பார்த்தா நல்லா இருக்குன்ட்டு போனோம். அங்க என்ன ஆச்சுன்னா, ஷோரூம் பக்கத்துல டிவிஎஸும் இருந்துச்சு, கேடிஎம் இருந்துச்சு. ஊர் எடுத்துன்னு போயிட்டு டியோ வண்டியை போய் ஷோரூம்ல, கேடிஎம் ஷோரூம்ல விட்டாரு. நான் என்னத்துக்கு கேடிஎம் ஷோரூம்ல விடுறான்ட்டு யோசிச்சேன். சரி அங்க பார்க்கிங் தான் இல்லையோன்னு கேடிஎம் ஷோரூம் போனான். பார்த்தா உள்ள போய்ங்கிறாரு. உள்ள போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது துரை கேடிஎம் வாங்கிக்கிறான்ட்டு. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் சொன்னேன். ஊருக்கே போய் சொல்லியா அப்படி பண்ணீங்க? அது ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் இல்ல? சர்ப்ரைஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கும் சர்ப்ரைசிங்கா இருக்கட்டும்னு சொல்லிட்டு பண்ணதோ பண்ணாம எங்களுக்கு வீடியோ எடுறான்றான். இல்ல நம்ம போனதே அதுக்குதான் போனோம். நான் சொல்லித்தான் கூப்பிட்டு போனேன் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் தான் கேமராமேனா போனேன். எனக்கு அது சொல்ல, நீங்க சும்மா தான் கூட வந்தீங்க. எனக்கு வண்டி எடுக்க போறோம் வாடான்னு, அவ்வளவுதான். போட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கலாம் சொல்ல, வீடியோ எடுக்கணும். அதனாலதான் நான் ட்ரைபாட்லாம் எடுத்துன்னு சொன்னேன். இட்ஸ் a pleasant surprise யார். ஆமாமா, ரொம்ப பெரிய வாழ்க்கையில சர்ப்ரைஸ்னா என்ன? வண்டி அப்பப்ப எத்த எங்களுக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். வண்டி எடுத்தா வண்டிக்கே சர்ப்ரைஸா இருக்கும். என்ன நீ தொட்டுட்டான்டா இவன். வாரத்துல அட்லீஸ்ட் நீங்க எப்படி வந்தீங்க ஸ்டுடியோக்கு? அதாவது நேத்து தான் அந்த வண்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டு வந்தேன். சோ இது ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கோசரம் ஃபியூல் சேவ் பண்ணாமேன்னு சொல்லிட்டு டியோல வந்தேன். ஃபியூல் சேவ் பண்ணா எலக்ட்ரிக்கே வாங்கிக்கலாமே சார். இல்ல ஃபியூல் அவர் எப்படி சேவ் பண்றாருன்னு அப்புறம் வரும். நம்ம கூட சுத்துறதுல அப்புறம் வரும். ஆமா, நாங்க 2 பேரும் எங்க வண்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணுமே, நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி கடைசியில பேசலான்ட்டு கோபி அந்த மாதிரி கடைசியில. ஆமா, எங்க 2 பேரும் வண்டி பத்தியே நாங்க எல்லாம் பேசியாச்சு. உங்க வண்டி பத்தி கொஞ்சம் பேசலாமே. என்கிட்ட 2மே இருக்கு, 1 EV அண்ட் 2 பெட்ரோல் வண்டியும் இருக்கு. பணக்கார குடும்பம். பணக்கார குடும்பம் ஒன்றும் இல்லை. என் 3 வண்டி சேர்த்தா அவன் ஒரு வண்டி பிரைஸ் கூட வராது. அவ்வளோ காஸ்ட்லி வண்டி வர வச்சிருக்காரு. அது வண்டியே இல்லை, அது குட்டியாங்க. சொல்லுங்க, வரலாம் சொல்லுங்க. ஸோ நீங்க எப்போ வண்டி வாங்குனீங்க? எந்தெந்த மாடல்? The oldest one is ஆக்டிவா இருக்கு. சரி, இட்ஸ் பீன் 8 years நினைக்கிறேன். கரெக்டான டேட் ஞாபகம் இல்லை. செகண்ட் ஒன் இஸ் ஏத்தர் வாங்கணும். இட் இஸ் அரௌண்ட் 2 years. 2 years கம்ப்ளீட் ஆகி இட்ஸ் பீன் 2 or 3 months. ஓகே, பர்த்டே எல்லாம் கொண்டாடினீங்களா? கேக் வெட்டினோம். நெக்ஸ்ட் இது வேற என்ன பெட்ரோல்? ஓ, ரீசெண்டா ஜூபிட்டர் வாங்கணும். ஓகே, இன் 4 months. ஓகே, பெட்ரோல் தான் அது எல்லாம். ஓகே, அதுதான். I have 2 petrol and 1 electric. ஓகே, so I guess you are fit to judge both petrol and EV. So subtitles அவன் ரெண்டுத்தையும் ஜட்ஜ் பண்ண லைக் ரைட்லா ரைட். குட், நைஸ். ஸோ இப்போ வந்துட்டு கேளு அவங்ககிட்ட, நானே கேட்டுட்டு இருப்பேன். ஸோ உங்ககிட்ட EV இருக்கு. ஸோ
டேய் நீ பேசுறா. ஈவி இருக்கு இல்ல, ஈவி இல்ல. இருக்கு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அவங்ககிட்ட ஒரு ஈவி வண்டி இருக்கு. ஒண்ணு வந்தா இருக்கு. நீ பேசுறா. அவன் என்ன பேசுறான்? நல்லா தானே பேசுறான், பேசி விட. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அவங்ககிட்ட ஒரு ஈவி வண்டி இருக்கு. Tell me about it. How it is and அது எப்படி இருக்கு உங்களுக்கு? Is it comfortable to you? ப்ளூ சட்டை மாதிரி சொல்லிட்டா இல்ல நார்மலா சொல்லிட்டா? ப்ளூ சட்டை மாதிரி சொல்லுங்க ப்ளூ பாக்கலாம். சட்டை மாதிரி போனீங்கன்னா அப்புறம் டீங்க உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி வேண்டாம். அதாவது வேணாம் சார். கூட வேணாம் சார். ஓகே. ஆமா. சோ என்ன கேட்டா மறுபடியும் மறந்துட்டேன். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். உங்ககிட்ட ஒரு உங்ககிட்ட எங்க பேச சொல்றேன் மூச்சை பார்த்து. சரி டைம் இல்ல, பாடுங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? உங்ககிட்ட ஈவி வண்டி இருக்கு. ஆமா. Tell me the advantages about it. Like உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கு, சார்ஜிங் அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. அட்வான்டேஜஸ் என்ன? காசு தான். அதான் அவன் சொன்னா பாருங்க, ஒரு மாசத்துக்கு 4000 ரூபாய், நான் ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபாய். அது நான் சர்வீஸ் விட்டாதான் 2000 ரூபாய். நான் சர்வீஸ் விட்டே ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ போன வருஷம்ல எனக்கு சர்வீஸ் காஸ்ட் பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரே ஒரு வாட்டி வண்டி கோளாறு கொடுத்துச்சு, அதுக்கு ஒரு லம்பா ஒரு 6000 ரூபாய் போச்சு. அதை விட்டாலும் அதனாலும் பரவாயில்ல. அவங்க 4000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு, இந்த 6000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. முடியல வருஷம். அது 6 மாசத்துக்கு 6000 ரூபாய் பரவாயில்ல, மாசத்துக்கு 1000 ரூபாய் வச்சுக்கலாம்ல. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான். எப்படியும் சிட்டில தானே ஓட்டுறோம். ஸோ 80 ஸ்பீடு போதும், வண்டி 80 தருது ஸ்பீடு. அதை விட என்ன சந்தோஷம். வண்டி ஸ்பீட் 80 தருதா? ஸ்பீடா 80 தான் போகும் மேக்ஸிமம் ஸ்பீட். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு போதும்? அதான் சிங்கிளா போனா 140 போகுது. 140 கிலோமீட்டர். 140 கிலோமீட்டர்ஸ். அது 2 பேர் இருந்தா 120 கிலோமீட்டர்ஸ் போகுது. அண்ட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீட் ஆல்சோ. ஸ்பீட் ஓகே. ஸோ ஸ்பீடுன்னு ஞாபகம் வருது உங்களுக்கு. 3-4 மோட்ஸ் ஏதோ இருக்கு தானே? அந்த லிமிட் பத்தி சொல்றேன். யா. ஸோ ஃபர்ஸ்ட் மோடு அது சிட்டி மோடுங்களா? ஓகே. ஸோ அது வந்து அதுல தான் 140 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மோட்ல வச்சுன்னு போனா 40 ஸ்பீட் மேக்ஸிமம். ஓகே. 140 கிலோமீட்டர்ஸ் போகும். செகண்ட் மோடு பேரெல்லாம் தெரியாது. அது 60 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீட்ல போகும். அது ஒரு 120 வரும். 120 to 110 ரேஞ்சு. ஓகே. தேர்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு. அது வந்து 80 கிலோமீட்டர்ஸ் 85ல போயிடுது. மேக்ஸிமம் நான் 92 போய்க்கிறேன். ஓகே. அது வந்து ஆல்மோஸ்ட் 80 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தருது. 80 கிலோமீட்டர்ஸ் இன் தேர்ட் மோட். ஓகே புரியுது. ஸோ என் வண்டி பத்தி பேசுனா என் வண்டிக்கு வாங்க சார். நானும் ஒரு எலக்ட்ரிக் வச்சிருக்கேன். ஓகே. அப்படியே எலக்ட்ரிக் முடிச்சிட்டு அப்புறம் பெட்ரோல் போலாம். ஸோ ஓகே, இப்போ உங்க 3 ஸ்பீட் மோட்ஸும் சொல்லிட்டீங்க. ஸோ என் தவிர இன்னொருத்தர் ஏத்தர் வச்சுங்கிறாரு, அவர் பத்தி கொஞ்சம் கேளுங்க. ஆமா ஆமா, ஏத்தர் இஸ் a very good company. பேசுங்க சார். ஏத்தர் குட் கம்பெனி சொல்லுங்க. சரி, உங்க வண்டி விட வண்டி நல்லதா பண்ணுது சார். இல்ல பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ரிவோல்ட்க்குனா ஏத்தர் ஹாஸ் மெனி சர்வீஸ் ஷோரூம்ஸ், பார்ட்ஸ் அவைலபிலிட்டி ஈஸிலி. ஸோ அந்த இது ஒரு கான்செப்ட் வச்சு தான் நல்ல வண்டி நிறைய சர்வீஸ்னா உங்க சர்வீஸ் பத்தி பேசலாம். ஸோ நீங்க சொல்லுங்க உங்க ரேஞ்ச் எவ்வளோ, இந்த ஸ்பீட்? என்கிட்ட இருக்க பைக் வந்து 0 to 90 is the maximum speed. அதுலயும் it has 4 modes. 4 மோட். Yeah. First mode வந்து ஏங்க நீங்க சொல்லுங்க. ஒடிஞ்சிச்சுன்னா எங்க அம்மா கிட்ட நீங்க பதில் சொல்லணும் அதுக்கு. அது கால் அடு ஒடிஞ்சு தான் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் மோட்ல வந்து இட்ஸ் மேக்ஸிமம் ஸ்பீட் இஸ் 40. 0 to 40 போலாம். The range is 105 in காட்டும், பட் மேக்ஸிமம் இட் gives 90. அதுல போய் சொல்லிட்டாங்களா? அது வந்து ரோட் மேல டிபெண்ட் ஆகுது. தார் ரோடு, சிமெண்ட் ரோடு அப்படியா? அப்படி இல்ல, ஹைவேஸ் சிட்டி அந்த மாதிரி சொல்றீங்களா? நீங்க பிரேக் அடிக்கிறதுக்கு மேல பொறுத்து தான் உங்களோட டிஸ்டன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு 140 போகுது சார். அவன் சொல்றது போகுது. ஏங்க இங்க டாபிக் ஈவி வர்சஸ் நீங்க அடிச்சுக்கிறீங்க. போய் சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். விடுங்க. சரி நீங்க சொல்லுங்க. 80 to I mean ஃபர்ஸ்ட் வந்துட்டு
ஃபர்ஸ்ட் மோட் 49 வந்து 0 to 40 மேக்ஸிமம் ஸ்பீட். டிஸ்டன்ஸ் வந்து the company claims 105, ஆனா வந்து it gives 90 to 95 max. ஓகே, பேஸ்ட் அப்பான் ரோட் கண்டிஷன்ஸ் Based அத்தனை upon சொன்னீங்க. road condition and braking. சரி, செகண்ட். டிராஃபிக் இருக்கு, you need multiple times brake, so அதனால டிஸ்டன்ஸ் கம்மியாகலாம். சரி. And the second mode is it goes maximum of 60 km. ஆனா டிஸ்டன்ஸ் கம்மியாயிடும், like it gives 80 kilometers maximum புரியுது. distance. And third and fourth சொல்லுது 80யா இல்ல வருது 80யா? வருது 80 வருது. Okay. சொல்றது சொல்றது 85 or 90 ன்னு நினைக்கிறேன். I don't remember exact distance. Third and fourth 60 and maximum speed is 80. So third mode 60 போகும், fourth mode 80 போகும். And distance அதே மாதிரி கம்மியாயிடும், like third mode போனா it goes around 65 and fourth mode வந்து it goes 50. ஓகே. பட் ஆனா ரேஞ்ச் விட உங்களுக்கு ஸ்பீட் அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஸ்பீடு பின்ன பிக்கப் இருக்கிறதுனால ரேஞ்ச் உங்களுக்கு கம்மியாகுது. ஓகே. நீங்க எவ்வளவு ஆஃபனா ஃபோர்த் மோட்ல போவீங்க? சிட்டில இப்பெல்லாம் அதுவும் பெங்களூர்ல ஸ்போர்ட்ஸ் மோடுன்றது வாய்ப்பே இல்லை. நான் ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுக்கிறாரு, அதுக்கு தான் நெக்ஸ்ட் அதை பத்தி பேசலாம். அதாவது ஹைவேல தான் ஸ்போர்ட்ஸ் மோட் ஓட்டுறாரு. கமிங் பேக் டு இவி, ஸ்போர்ட்ஸ் மோட்ல வந்து பெங்களூர்ல அவ்வளோ ஆஃபனா போக முடியாது பிகாஸ் ஆஃப் டிராஃபிக். மோஸ்ட்லி நான் ஈகோ அண்ட் ரைட் மோட் யூஸ் பண்றேன், which is 40 and 60 max. ஓகே. பெங்களூர்ல இருக்கிற டிராஃபிக்கு these two modes are the best நான் ஐ ப்ரிஃபர். ஓகே. இஃப் ஐ டிராவல் சோலோ நான் வந்து ஈகோ மோட் ப்ரிஃபர் பண்றேன். லைக் அது வந்து ரேஞ்ச் அதிகமா கொடுக்குது, பட் த ஸ்பீட் இஸ் லெஸ். ஓகே. இன்னொரு மோட் விட்டீங்க நீங்க. நெக்ஸ்ட் வர சார் அதுதான் ரிவர்ஸ் மோட். தேங்க்யூ. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. சொல்லுங்க, வேற என்ன மோடு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க? அதான் சொல்லிட்டானே. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டபுளா டிராவல் பண்ணும்போது பிக்கப்புக்கோசரம் ஐ யூஸ் த செகண்ட் மோட், which is ரைட். எந்த பிக்கப்புக்கு? வண்டி pickup. வண்டி பிக்கப்புக்கு. ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ் யா. சரி சார், உங்க தாழ்மையோட அட்வான்டேஜஸ் சொல்றீங்களா? உங்க வண்டி கட் 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 செக் செக். என்னடா சொல்ற? அதான் ஒரு 4 லட்சம் ரூபாய் ஒரு வண்டி வாங்கினீங்களே, அதோட அருமை பெருமை பொறாமை எல்லாத்தையும் சொல்றீங்களா? ஸோ எனக்கு வந்துட்டு நீங்க பேசுற மூடு எதுவுமே தெரியாது. நான் வேணும் ஸ்பீட்ல போனா எந்த ஸ்பீட்லனா நீ பாட்டலாம், தூரம் தூரம்னா பெட்ரோல் ஊத்திட்டு போகலாம். அதுதான் வண்டி அட்வான்டேஜ். அது காசு இருக்கா? காசு இருக்கணும், இருந்தா தான் வாங்க முடியும். இன்னும் கூட பரவாயில்லையே, உங்களை மாதிரி இங்க இருந்து 80ல போகணும், அதுல எக்கோ மோடு போடணும், அங்க நிப்பாட்டணும் இங்க நிப்பாட்டணும், அந்த டென்ஷனே இல்ல. பரவாயில்ல. 4 லட்சம் ரூபாய் வண்டி வாங்கினீங்க, பெங்களூர்ல எவ்வளவு ஸ்பீட்ல போய்க்கிறீங்க? பெங்களூர்ல ஸ்பீட் லிமிட் சொல்லக்கூடாது. பெங்களூர்ல ஓட்டிருக்கீங்களா? ஓட்டிருக்கேன். ஸோ சிட்டி லிமிட்ஸ்ல மோஸ்ட்லி 80-90 தான். ஓட்டுறீங்களா சிட்டி லிமிட்ஸ்லயே? சரி, எந்த ரோட்ல ஓட்டிக்கிறீங்க? ஆமாண்டா, போலீஸ்காரன் புடிச்சு குத்துறா, நானே போயிட்டு குத்துறேன். நான் தான் தலையான்ட்டேன், இதுதான் சோதா ரோட்ல ஓட்டுறேன், நான் 90ல ஓட்டுறேன், இந்தாங்க புடிச்சிட்டு போங்க. அவன் நாளைக்கு வந்துட்டு போஸ்ட் போடுவான், வாய் மூட்டிடுறா. எவ்வளவு ஸ்பீட்ல ஓட்டிக்கிறீங்க பெங்களூர் ரோட்ல? அட்லீஸ்ட் ஒரு 70-80. ஏன்னா இதுக்கு மேல சொன்னா போலீஸ்காரன் பிடிச்சிட்டு 70-80 ஓட்டுற மாதிரி பெங்களூர்ல ரோடு இருக்கா? இருக்கு, விதான் சோதா ரோட்லாம் இருக்கு, அங்கெல்லாம் ஓட்டலாமே. ஆனா அவ்வளவு ஸ்பீட்லாம் அங்க போனது இல்ல. டிஸ்க்ளைமர், போனது இல்ல, நான் போல, அதுக்கு மேலேயும் போல. என்னை கேட்காதீங்க, நான் 35ல தான் போனேன். அப்ப எதுக்கு 4 லட்சம் ரூபாய் வண்டி? இருக்கட்டுமே, என்னத்துக்கு இருக்கட்டும். இந்த வயசுல ஓட்டாம வேற எப்போ ஓட்டுறது? உங்களை மாதிரி இங்க இருந்து 40 ரேஞ்சில தான் போனோம், அது கூட 100 கிலோமீட்டர்ஸ் போனா நான் 40 ஸ்பீட்ல தான் போனோம். அந்த பயத்துல ஒரு 2 ஹவர்ஸ்ல போற இடத்துக்கு நீங்க 4 ஹவர்ஸ் எடுத்துட்டா அந்த டூர்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி. பெங்களூர் ரோட்ல 2 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆவதான் செய்யும். அது அவதான் செய்யும். ஆனா சரி, ஒரு ஜென்ரலா பேசலாமே. ஜென்ரலா நீங்க ஒரு கம்யூட் பண்ணோம், ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் கம்யூட் பண்ணோம் வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு உங்க மம்மிக்கு போயிட்டு ஒரு லேப்டாப் ஏதாவது தரணும், உங்க மம்மி ஆஃபீஸ் 60 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு, ரோடு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டா நீங்க will you prefer EV or will you prefer gear bikes or moped petrol scooters? I prefer Rapido. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? ஒரு 20 மினிட்ஸ்ல உங்க மம்மி அர்ஜென்ட்டா இந்த லேப்டாப் வந்து
எனக்கு 60 கிலோமீட்டர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். உங்க வண்டியில ஒரு 20% சார்ஜ் தான் இருக்கு, நீங்க வெளியே போயிருந்தீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க எப்படி போவீங்க சொல்லுங்க? அப்போ அதெல்லாம் என்ன சொல்லுது, அன்பிளான் சுச்சுவேஷன். ஸோ அது காசு செலவு பண்ணி தான் ஆகணும். காசு செலவு பண்ணித்தானே ஆகணும். அது அது நீங்க பெட்ரோல் ஊத்திக்கலாமே. அது எவ்வளவு வாட்டி ஆகும் அன்பிளான் சுச்சுவேஷன்ஸ்? நிறைய வாட்டி ஆகுமே. சரி, இப்போ நீங்க போயிட்டீங்க அந்த 20 சார்ஜ்ல எப்படியோ போயிட்டீங்க. இன்னும் திரும்பி வரதுக்கு உங்களுக்கு சார்ஜ் பயமா இருக்குமா? இல்ல நான் சொல்றேன் ஆட்டோல போவேன்ட்டு. ஆட்டோல போவீங்க. அது அன்பிளான் சுச்சுவேஷன், ஒரு வாட்டி காசு போகும் அவ்வளவுதான். ஓகே. ஒரு வருஷத்துல இல்ல ஒரு மாசத்துல ஒரு வாட்டி காசு போகுது, பெரிய விஷயம் இல்லையே. அந்த ஒரு மாசம் அந்த அப்படி பாக்குற நீங்க ஏன் ஒரு மாசத்துக்கு நம்ம இவ்வளவு பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டலான்னு பார்க்க மாட்டிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் அப்படி யோசிக்க மாட்டிட்டு இருக்கீங்க? மீன்ஸ் இப்போ நீங்க ஒரு 300-400 ஆட்டோ கொடுத்து அங்க போய் கொடுத்துட்டு இன்னும் வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 400 வச்சுப்போமே, 400 வரதுக்கு 200. அந்த 400 நீங்க ஒரு வாரத்துக்கே பெட்ரோல் போட்டு ஓட்டலாமே. ஏன் சிச்சுவேஷன் அப்படி இல்ல. எல்லாருக்கும் அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். எங்க மம்மி எல்லாம் இங்கே தான் லோக்கல் ஆயிடுச்சு. நான் நம்ம பத்தி பேசல, எல்லாரும் ஒரு ஜென்ரல் வியூவா பேசலாமே. எல்லாரும் மம்மியும் அங்கே இருந்தா எல்லாரும் வியூவா பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன வண்டி செட் ஆகிட்டு தான் பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தனுக்கு ஆஃபீஸ் 60 கிலோமீட்டர்ஸ்னா அவன் ஆப்வியஸா இவி வாங்கவே மாட்டான். ஒரு ஆஃபீஸ் ஏதாவது 20 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச்ல 60 கிலோமீட்டர் இருந்தா ஒன்னு அவன் பீச்சில் தாங்க எல்லாம் ஷட்டில் யூஸ் பண்ணுவான், வண்டியே தொட மாட்டான். நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன் வைஃப் இல்ல. ஸோ ஒருத்தனுக்கு வந்து டிராவலிங் ரொம்ப ஃபார் ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து வேற ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிறான். அவன் வீக்கெண்ட்ஸ் அப்பப்போ அவன் ஊருக்கு போனான்னா அப்போ பெட்ரோல் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அவன் அப்பப்போ எவ்ரி வீக்கெண்ட் ஊருக்கு போனான்னா அவன் வண்டி அங்க வச்சுட்டு போதெல்லாம் கஷ்டம். அப்போ போலாமே, போலாம். அவனுக்கு வண்டி பிடிச்சிச்சுன்னா, வண்டி பிடிச்சுன்னா எந்த வண்டி பிடிக்கும் அவனுக்கு? அப்போ சொல்லுங்க, எந்த வண்டி பிடிக்கும் அவனுக்கு? அப்போ பெட்ரோல் தான் சார், பெட்ரோல் தான் பிடிக்கும். ஆனா நீ லோக்கல்ல பார்த்தா எல்லாருக்கும் ஈவியா தான் பிடிக்கும். லோக்கல் ஈவி. நீங்க பெங்களூருக்குள்ளேயே சுத்துறீங்க, டெய்லி பெட்ரோல் போடுவீங்களா இல்ல ஈவி வண்டி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? அது ஓகே, நான் ஈவி வண்டி ப்ரிஃபர் பண்ணுவேன் அதுக்கு. ஆனா அதுக்கு உங்களுக்கு பிஹைண்ட் தி சீன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கு. இப்போ நீங்க வெளியே போனா நைட்டே சார்ஜ் போடணும், அந்த சார்ஜ் அன்பிளக் பண்ணணும். உங்களால இப்போ நினைச்சுக்கோங்க, ஒரு பேட்டரி ஸ்விட்ச்ல போடணும், ஸ்விட்ச்ல இருந்து வெளியே எடுக்கணும் எல்லாம் ஒரு ஸ்டெப்பா சொல்லாதீங்க. சார்ஜ் அன்பிளக் பண்ணணும். ஆமா, இப்போ நீங்க ஒரு 9 o'clock ஒரு 10 o'clock தூங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, 9:30 ரீச் ஆறீங்க வீட்டுக்கு. ஒரு பேட்டரி சார்ஜர் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2.5 hours to 3 hours எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50-60 ரேஞ்சுக்கு. நீங்க அந்த நைட் வந்துட்டு நீங்க இன்னும் அலாரம் வச்சு இன்னும் ஏஞ்சி வந்து ஆஃப் பண்ணுமா இல்லையா? இல்ல அந்த 2.5 hours 3 hours முடிச்சிட்டு இருக்கீங்களா? யூ ஆர் டோட்டலி ராங். என் ஏர்டெல் ஒரு ஃபீச்சர் இருக்கு, லைக் ஓவர் நைட் சார்ஜ்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. நான் நைட் ஆஃப்டர் 10 சார்ஜ் போட்ட ஆரம்பிச்சேன்னா அந்த சார்ஜ் வந்து அப் டு 5 o'clock இந்த மார்னிங் மட்டும் சார்ஜ் ஆகும். ஸோ இட் சார்ஜ் ஸ்லோலி. ஸோ அதுக்கு நான் இப்போ பயப்பட அவசியமே இல்லையா, நான் சார்ஜ் போட்டு என் பாட்டு தூங்கிடலாமே, மறுபடி காலையில் ஏற்றி நான் அன்பிளக் பண்ணலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. என்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. ஹவு ரிலையபிள் ஆர் யூ ஆன் திஸ் டெக்னாலஜி? லைக் டு யூ கம்ப்ளீட்லி நீங்க அதை நம்புறீங்களா? இது வண்டி பேட்டரி அடிப்படாதா? ஒரு மொபைல் எடுத்துக்கலாம், ஒரு மொபைல்ல இப்போ OnePlusல ஃபீச்சர் இருக்கு, லைக் ஸ்லோ சார்ஜிங் சொல்லிட்டு. இப்போ நீங்க தூங்கிட்டீங்கன்னா அது 100 ஆயிட்டுனா அது சுவிச் ஆஃப் ஆயிடும். ஆனா உங்களுக்கு சார்ஜ் வந்துட்டு உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ ஹவு ரிலையபிள் ஆர் யூ? இப்போ அந்த அடாப்டர் அதை வந்துட்டு வித் ஹேண்ட் பண்ணும், உங்க ஃபோன் வித் ஹேண்ட் பண்ணும், என்ன இருந்தாலும் அந்த பயம் இருக்குதானே? அந்த ஃபீச்சர் நான் ஆல்ரெடி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும்போது தான் நான் அந்த ஃபீச்சர் தான் யூஸ் பண்ணுறேன். ஐ ஹவ் நெவர் காட் எனி ஃபியர் அபவுட் இட். நான் இப்பயும் அதை யூஸ் பண்ணுறேன், அந்த ஃபீச்சர் நைட் ஷிஃப்ட் போகும்போது தான் அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுறேன். அது எனக்கு ப்ராப்ளமா என்ன இருக்கே தெரியல. ஓகே, 100% ரிலையபிள். ஓகே, பட் எனக்கு என்ன மாதிரி பசங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். பிகாஸ் ஸ்டார்டிங்ல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா ஐ ஹேட் தட் ஃபியர். ஃபர்ஸ்ட் நான் ஈவி வாங்கும் போதுலேருந்து ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். லைக் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் வரும்போது டிஸ்டன்ஸ் நான் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் இப்போ நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தேர் ஆர் மல்டிபிள் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் பெங்களூர். யூ ஹேவ் மல்டிபிள் சார்ஜிங் பாயிண்ட்ஸ். ஓகே, நீங்க அடாப்டர் கேரி பண்ணது கூட இல்லை, தேர் இஸ் a பப்ளிக் சார்ஜிங் பாயிண்ட். ஓகே, நீங்க எங்க டிராவல் பண்ணீங்களோ ஆல்மோஸ்ட் வித்தின் 1 or 2 kilometers உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கு நான் இப்போ பயப்பட அவசியமே இல்லையே. இப்போ நான் இப்போ வீட்டுல இருந்து வெளியே போறேன், ஐ ஹேவ் ஒன்லி 10 to 20%. நான் இப்போ ரீச் ஆன டெஸ்டினேஷன் பக்கத்துல எங்க சார்ஜிங் பாயிண்ட் இருக்குன்னு பார்ப்பேன். அங்க போய் நான் சார்ஜ் போட்டு ஐ ஃபினிஷ் த ஒர்க் அண்ட் த பைக் வில் பி ஃபுல்லி சார்ஜ்.
வெரி நைஸ். So again I can come back. பின்றான்ல நிறைய போறான்டா. So actually I guess you guys will be familiar with this word called subscription. Correct. So எங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா. பெல் ஐக்கன். ஸோ வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பேசும்போது வந்துட்டு எல்லாத்துக்கும் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எப்படி யூஸ் பண்றோமோ இட் ஹாஸ் மல்டிபிள் மோட்ஸ். இப்போ 600 கட்டினா ஹெச்டி இருக்கு, 1000 கட்டினா ஹெச்டி பிளஸ் இருக்கு, யூஎல் பேசஸ். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒத்துக்கிறேன். நிறைய சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு இது பண்ணும். ஆனா நீங்க போய் நாங்கள் சார்ஜ் பண்ணோம்னா காசு தரணும். ஆமா, நீங்க அங்க வெயிட் பண்ணணும். ஃபாஸ்ட் சார்ஜருக்கும் நீங்க காசு தரீங்க, நீங்க அங்க வெயிட்டும் பண்றீங்க. சரிங்களா. இதே நீங்க ஒரு 3 years 4 years பேக் திலேன்னு பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஃப்ரீ. சரிங்களா. இது இன்னொன்று வந்துட்டு ஐ கெஸ் ஏத்தர் வந்துட்டு உங்களுக்கு இப்போ வர மேப் நீங்க இது பண்ணனா கூட உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டிட்டு இருக்கீங்க? ஆனா அதே மாதிரி என் வண்டியில கம்பேர் பண்ணீங்கன்னா எனக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷன் இதுல மேப்பே இருக்கே, வண்டி இதுல இருக்கே. நான் ஒரு மொபைல் போன் ஹோல்டர் வச்சுக்கலாம், அது நாங்களும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் அப்கிரேட் பண்ணிருந்தேன். எனக்கு அதுக்கும் காசு கட்டணும்ல அப்கிரேட் பண்றதுக்கும். இட்ஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், நாட் லைக் எல்லா இடத்துலயும் போய் நான் நின்று இது பண்ணுன்றது இல்லை. பிளஸ் எனக்கு அதுல சார்ஜ் ஆகுமா இல்லையான்னு சொல்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் இட் ரன்ஸ் ஆன் பைக்ஸ் பேட்டரி. புரியுதுங்களா. இட்ஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். டைம் வேஸ்ட் ஆகுது உங்களுக்கு. பேட்டரி ட்ரெயின் ஆகல சார். வண்டி ப்ரொடியூஸ் பண்றவன் அந்த பேட்டரிக்கு வித் ஹேண்ட் பண்ற மாதிரி தானே பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணுவான். அதனால அதுக்கும் பேட்டரி போகுது இல்ல, கொஞ்சம் கம்மியாகல யூஸ். ஐ மீன் பேட்டரி லைஃப். நீங்க வந்துட்டு பேட்டரி லைஃப் ஓகே பேட்டரி லைஃப் கம்மியாகுது. ஹவு மச்? அட்லீஸ்ட் ஒரு 6 months வர பேட்டரி மிஞ்சி போனா 5 months வருமா? 1 month ஷார்டேஜ். ஓகேவா, அது நான் பே பண்றேன், பரவாயில்ல. பட் ஹூ பேஸ் ஃபார் த டைம் தட் யூர் வெயிட்டிங் தேர்? ஹூ பேஸ் இட் ஃபார்? லைக் இப்போ நீங்க வெயிட் பண்றீங்க, இப்போ நீங்க உங்க மேனேஜரோட டாஸ்க் தராரு, யூ ஹேவ் டு கோ டு ஹவுஸ் அண்ட் கம்ப்ளீட். நீங்க வண்டியில சார்ஜ் இல்லை, யூ ஸ்டாண்ட் தேர், யூ ஸ்டாப் தேர் ஃபார் அட்லீஸ்ட் 20 minutes கூட வச்சுக்கலாம். 20 minutes நீங்க அங்க வெயிட் பண்ண ஃபாஸ்ட் சார்ஜிங் கோசரம். ஹூ பேஸ் ஃபார் த டைம்? நீங்க சொல்றது கரெக்ட் தான். லைக் ஆனா இப்போ ஒரு மேனேஜர் டாஸ்க் தரும்போது சடனா உங்களுக்கு போக முடியாது, ஒத்துக்கிறேன். பட் இப்போ கம்பெனில எப்படி இருக்குன்னா, யூ ஹேவ் ஃப்ரீ சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இன் கம்பெனிஸ். I've seen in few companies. நான் ஒரு சில கம்பெனிஸ்ல பார்த்துருக்கேன், there are free charging points. நீங்க உங்களோட சார்ஜர் எடுத்துன்னு போனீங்கன்னா you can plug and you can charge your vehicle. Okay. So assume நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போனேன், my vehicle was around 10%. I don't have charge. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், I will put the vehicle to charge. நான் போய் ஒர்க் பண்ணுவேன். மேனேஜருக்கு என்ன டாஸ்க் கொடுத்தானா, நான் கீழே போறதுக்குள்ள I will have some charge, right? ஸோ அந்த பயம் இருக்காதுல்ல, சார்ஜ் இல்லவே இல்லைன்ட்டு. ஓகே. ஸோ நீங்கள் சொன்னது இது ஒரு வேலிட் பாயிண்ட். நிறைய கம்பெனிஸ்ல இப்போலாம் சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு, கார்ஸ்க்கு இருக்கு, மால்ஸில் கூட இருக்கு. மால்ஸ் ஆல்சோ இருக்கு, லைக் பெய்டு இருக்கு, அன்பெய்டு இருக்கு. மோஸ்ட்லி இட்ஸ் பெய்ட். ஓகேங்களா. மால்ஸ் பின்ன பப்ளிக் இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பெய்டு இருக்கு. நீங்க ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. நான் என் கம்பெனிலயும் ஃப்ரீயா இருக்கு, நான் இன்னொரு சில கம்பெனிஸ்ல கேட்டிருக்கேன், அங்கேயும் ஃப்ரீயா தான் இருக்கு. நீங்க எந்த பே பண்ண வேண்டாம். உங்களுக்கு அடாப்டர் இருக்கும், யூ ஹேவ் டு ஜஸ்ட் பிளக் இன். உங்களுக்கு ஃப்ரீயா பெட்ரோல் தருவாங்களா? அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஃப்ரீயா சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு. ஆனா சார்ஜிங் பாயிண்ட் ஃப்ரீயா இருக்கா? புரியுதுங்களா. இப்போ ஒரு கம்பெனில 40 பேர் வந்துட்டு இவி வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற சார்ஜிங் பாயிண்ட் 4 சார்ஜிங் பாயிண்ட் தான். அட்லீஸ்ட் மினிமம் போனா 10 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். வேற எல்லாம் ஃபார் வெஹிக்கல்ஸ் டு பி பார்க். அந்த 10 இதுல ஆல்ரெடி 10 வெஹிக்கல்ஸ் இருக்கு. அண்ட் அது வந்துட்டு ஐ கெஸ் மோஸ்ட்லி இட்ஸ் நாட் ஃபாஸ்ட் சார்ஜர், நார்மல் சார்ஜர்ஸ். ஸோ ஒருத்தன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க உங்க நைட்ல உங்க கம்பெனி வந்துட்டு ஒரு வண்டியை போட்டு போயிருங்க. இப்போ இன்னொருத்தன் எலக்ட்ரிக் வண்டி வச்சிருக்கான், அவன் வரான், அவனால சார்ஜ் போட முடியல. ஸோ வாட் வில் தட் ஃபெலோ டூ? அவனை பத்தி எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என் கம்பெனில ஆக்சுவலி தேர் ஆர் மோர் தென் 50 சார்ஜிங் பாயிண்ட்ஸ். 50. ஓகே. என் கம்பெனில மேக்ஸிமம் பீப்புள் நான் பார்த்த வரைக்கும் தேர் ஆர் அரௌண்ட் 20 to 30 people who has electric vehicle. Okay. அப்படி பார்க்க போனா there is sufficient charging points and I feel. I don't know வேற கம்பெனிஸ்ல தெரியல how it is. ஆனா என் கம்பெனில வந்து there are enough charging points for EV. So individual perspectiveல பார்க்கும்போது okay, I understand. But on a larger group of people whom you are representing, the EV peoples, அப்படி பார்த்தீங்கன்னா obviously they are suffering. ஆனா நீ சொல்ற மாதிரி இன்னும் இந்தியா அவ்வளோ டெவலப் ஆகல, வேர் தேர் ஆர் ஒன்லி இவி வெஹிக்கிள்ஸ் இன் ஆல் த கம்பெனிஸ். அந்த மாதிரி வந்துச்சுன்னா தே வில் கிவ் தட் ஆப்ஷன் வேர் எவ்ரி இவி வெஹிக்கிள் வில் ஹேவ் அ இது. ரைட் நோ
for every 10 to 15 petrol vehicles, there are just 2 to 3 EV vehicles. So அந்த டைம்ல பார்த்தா it's more than sufficient. ஓகே, ஆக்சுவலி அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இட்ஸ் டெவலப்பிங். நான் இந்த டைம் எப்போ வந்து கேட்டுட்டு இருக்கேன்னா, ஃப்ரம் த டைம் இவி கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இவி வாஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் இந்த 20 to 30 கிலோமீட்டர் அவ்வளோ தான் ஓடும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் நார்மல் கம்யூட்டர்ஸ், வெரி நார்மல் கம்யூட்டர்ஸ். அப்போ வந்து நிறைய ரீச் ஆகல. ஒன்லி வந்து ரேஞ்ச் இன்க்ரீஸ் டு 180 to அட்லீஸ்ட் 180 அந்த கிலோமீட்டர் வந்த அப்புறமா தான் இவி வெஹிக்கல்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ். ஸோ அப்போ இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங். ஓகேங்களா? ஸோ எப்போ தான் டெவலப் ஆகும் இது? உங்களை மாதிரி பெட்ரோல்காரங்க அடாப்ட் பண்ணும். when see நீங்களாம் you are more fascinated about engines and the sound, the kind of vibration that the vehicle gives. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் EV-ல கிடைக்காது. So you guys don't come into EV picture. So once you guys come, or once the EV, there are some, I mean once the EV fact என்ன சொல்றது, EV industry அவங்கெல்லாம் அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எத்தனை வந்தா it will develop. அது ஓவர் நைட்ல ஆகிற சீன் இல்லை. ஓகே, it's been just 10 years that India, I mean EV came into India properly. Do you really think manufacturers have this perspective? இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல, இந்த விஷன்ல அவங்க பார்க்குறாங்களா? All they tell is we give you free chargers, free modes. இங்க 10 to 12 கிலோமீட்டர்ஸ் நீங்க இன்னொன்று கூட I can add this like battery swapping vehicles, இந்த Honda battery swapping vehicles. ஸோ இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ்குள்ள நீங்க இருக்கு. பட் திஸ் இஸ் ஆல் அண்டர் அ அர்பன் சிட்டி. சென்னை இருக்கலாம், பெங்களூர் இருக்கலாம், கொச்சி, ஹைதராபாத், இந்த மாதிரி மெயின் சிட்டிஸ். பட் இதே கொஞ்சம் அவுட்ஸ்கட்ஸ்ல போனா ஒரு 60 kilometers or 70 kilometers outside Bangalore or outside any city, do you get this feature available still? Firstly, you have to understand that இது சிட்டில இருக்கிறவங்க they are more ready to accept things. ஓகே, நீ இதே வில்லேஜ்ல ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஆகாது. ஃபர்ஸ்ட் நான் வில்லேஜ்ல பண்ணிட்டு அப்புறமா சிட்டிக்குள்ள வரேன்னா ஆகாது. ஏதாவது ஆப் எடுத்துக்கோ, லைக் ஸ்விக்கி or ஜொமேட்டோ, ஃபர்ஸ்ட் சிட்டில தான் வரும். they will try with city people. ஏன்னா they will be ready to adapt things. So நீ ஃபர்ஸ்ட் city people are still not adapting EV completely. they are still opposing EV. இன்னும் கொஞ்சம் பேர் EV பிடிக்காது, burn ஆகுற இதெல்லாம் இருக்கு. நீங்களே சொல்லிட்டீங்க. சிட்டி பீப்புள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நாட் எவ்ரி ஒன், ஐம் டெல்லிங். அதான். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் when city people are completely okay with it, they'll move to non-urbanized area. Okay. And moreover, இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட், they are also coming into EV. Audi, they are also coming into EV. Benz, they are also coming into EV. All the major companies இப்போ EV குள்ள வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, because they know that's the future. So they will also போக non-urbanized ஏரியாலும் வரும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா நான் சொல்ற கேடிஎம் கூட அவங்க EV பைக்ஸ் தேர் கோயிங் டு லான்ச். இப்போ பார்த்தா டாடா ஹேரியர் நிறைய EV மாடல்ஸ், கார் ஹாஸ் so many EV மாடல்ஸ். ஸோ வந்துட்டு நீங்க சொல்றது ஐ அக்செப்ட், இட்ஸ் a valid point. பட் யூ லைக் நம்ம ஆல்வேஸ் we should keep one thing in mind, a coin has two sides. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஸ்அட்வான்டேஜஸ். நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஸ்ரீனி மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வண்டி வச்சிருக்கலாம், ஒரு பெட்ரோல் வண்டி வெளியே போகிறதுக்கு கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி கூட வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அர்பன் பீப்புள் வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணோன்ட்டு சொல்றீங்க. அர்பன் பீப்புள் ஆர் ரெடி டு அக்செப்ட், பட் அட் வாட் காஸ்ட்? இப்போ அதே 1,75,000 ஒரு EV வெஹிக்கிள் கிடைக்குது, அதே 1,75,000 உங்களுக்கு ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வித் ஆல் பில்ட் இன் GPS எல்லாம் ரெண்டுத்துலயும் கிடைக்குது. பட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ன்னு சொல்லிட்டு காசு போடுங்கிறாங்க, இன்னொருத்துல வந்துட்டு பெட்ரோல் சொல்லிட்டு காசு போடுங்கிறாங்க. புரியுதுங்களா? இது எவ்வளவு நிமிஷம் பாட்காஸ்ட்? இது விஜய் மல்லையா பாட்காஸ்ட் மாதிரி 4 hours. சரி சொல்லு. I accept his points. ஆனா நீங்க பார்க்க போனீங்கன்னா லாஸ்ட் 2 yearsல நீங்க பர்ன் வண்டியோட பிளாஸ்ட் பத்தி நிறைய கேள்விப்பட்டீங்களா, இல்ல அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டீங்களா? ஐ கெஸ் ஐ ரிச் அட்லீஸ்ட் ஒரு 6 months நான் கேள்விப்படன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் த கம்பெனிஸ் ஆர் டெவலப்பிங். அவங்க வந்து அந்த பேட்டரி எப்படி ஹேண்டில் பண்றது, பவர் சர்க்யூட் எப்படி ஹேண்டில் பண்றது, தே ஆர் லேர்னிங். ஓகே, EV வந்து ஜஸ்ட் இட்ஸ் a newborn baby. So we are still learning about the EV. and battery வந்து it's combustible, accepted. ஆனா அது எப்படி ஹேண்டில் பண்றோம்னு ஒன்று இருக்கு. few companies were not handling it properly. அதனால தான் it was bursting.
ஆனா இப்போ அந்த கேசஸ் இல்லை. ஐ ஹவ் நெவர் சீன் தோஸ் கேசஸ் நவ். ஓகே. அண்ட் ஈவிக்கு வந்தோம்னா ஐ அக்செப்ட் சார்ஜிங் தி சார்ஜ். ஆனா இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ். நீங்க உங்க பெட்ரோல் வண்டிக்கு எவ்வளவு நீங்க பெட்ரோல் போடுறீங்களோ அதை விட கம்மியா தான் நாங்க பே பண்றோம். நான் இப்போ கூட பே பத்தி பேசல, நான் அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின் பத்தி தான் பேசுறேன். டைம் கன்ஸ்ட்ரெயின் ஐ பே எனிபடி இஸ் ரெடி டு பே. பெட்ரோலும் இஸ் பே, இவியும் இஸ் பேயிங், போத் ஆர் பேயிங். பட் ஹூ பேஸ் ஃபார் டைம்? நான் பெட்ரோல் போனேன்னா மிஞ்சி போனா ஒரு 6 to 7 minutes ஒரு லைன்ல நிக்கணும், அவ்வளவுதான். ஃபுல் ரஷ்ல இருக்க பெட்ரோல் பங்க்ல கூட. ஆனா நீங்க எவ்வளவு நேரம் நிக்குவீங்க? நீங்க பிளான் பண்ணா நிக்கவே தேவையில்லை சார். நீங்க வீட்லயே பிளான் போட்டிருந்தா நிக்கவே தேவையில்லை. நீங்க ஒரு வண்டியை யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் சார்ஜ் போடலாம். நீங்க ஏன் வண்டியை காலி ஆகிற வரைக்கும் யோசிக்கிறீங்க? அது ஏன் நான் பிளான் போடணும்னு கேக்குறேன். நீங்க வண்டியை யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் வீட்டுல வந்து சார்ஜ் போடுங்க. பிளான் போடணும்ட்டே தேவையில்லை. நீங்க போயிட்டு வந்தீங்களா 100ல இருந்து 70 ஆச்சா, சார்ஜ் போடுங்க, மறுபடியும் 100 ஆகட்டும். ஸோ தட் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தாலும் சார்ஜ் இருக்கும் தானே. அது ஒரு அடிஷனல் ஸ்டெப் தானே. எனக்கு எப்போ பார்த்தாலும் போய் சார்ஜ் போடு சார்ஜ் எடு, ஏன் அந்த டென்ஷன்? நீங்க எப்படி பெட்ரோலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரீங்களோ அதே மாதிரி நாங்க ஒரு பிளக் தான் போடுறோம். நாங்க பெட்ரோல் பங்க் கூட போதில்லை. நான் எந்த வழியில போனாலும் பெட்ரோல் பங்க் இருக்கு சார். நீங்க போற வழியில இருக்கு, நாங்க வீட்லயே வந்து போடுறோன்றோம், அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்து போட்டா தான் உங்களுக்கு கன்வீனியன்ட் ஆகும். இல்ல எங்க போட்டாலும் பேட்டரி இருந்தா போட்டுக்கலாம், சார்ஜர் இருந்தா போட்டுக்கலாம். சரி, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். நாங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சார்ஜ் காலி ஆச்சுன்னா we have to wait. அது 100% ஆக மட்டும் நாங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா லைக் யூ செட், நீங்க ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி, லைக் இப்ப பாருங்க, நான் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போறேன். ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் டே நான் சார்ஜ் போடுறேன். அகைன் நான் சார்ஜ் இருந்தா லாஸ்ட் டே. ஸோ இந்த இன் பிட்வீன் நான் 5 நாள் யூஸ் பண்றேன், அதுக்கு நான் சார்ஜ் பண்றது இல்லை. ஓகே, அந்த சார்ஜ் அப்படிதான் இருக்கு. எனக்கு இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியும். இங்க நான் ஆஃபீஸ் எவ்வளோ போறேன், ரிட்டர்ன் எவ்வளோ வரேன்ட்டு எனக்கு தெரியும். ஐ கால்குலேட். அதனால ஐ கேன் மேனேஜ் மை எனர்ஜி. ஓகே, அதே மாதிரி நீங்களும் பிளான் பண்ணீங்கன்னா, இப்போ ட்ரிப்பு போறதுனா கூட இப்போ ஈவிக்கு அட்வான்டேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால சார்ஜிங் பாயிண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க ஹைவேக்கு போனீங்கன்னா தெர் ஆர் ஃபியூ ஆப்ஸ். நீங்க அதை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சார்ஜிங் பாயிண்ட் எங்க இருக்கு, எந்த சார்ஜ்ல அந்த வண்டிக்கு சார்ஜ் ஆகும்ன்றது உங்களால பார்க்க முடியும். இப்போ நீங்க ஒரு லைக் இப்போ கார்ஸ் எல்லாம் ஒரு 300 ரேஞ்ச் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு எலக்ட்ரிக் கார். நீங்க இப்போ ஒரு 250 மட்டும், நீங்க 250ல எங்க உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடியே, லைக் ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த 250க்கு நீங்க ஒரு பிரேக் எடுக்கலாம். ஒரு ஸ்நாக் பிரேக்கோ இல்ல ஒரு ட்ரிங்க் பிரேக்கோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஒரு இப்போ எல்லாம் சார்ஜர் வந்து 1 to 1.5 hour உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகுது. ஸோ இப்போ நீங்க அந்த டிஸ்டன்ஸ் பார்த்து நீங்க கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா நீங்க அரௌண்ட் 1000 கிலோமீட்டர் கூட வித்வுட் ஃபியர் போகலாம். ஆனா தேர்ஸ் a catch for that also. அந்த சார்ஜிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் இன் இந்தியா இட்ஸ் டெவலப்பிங் ஒன். ஐ அக்செப்ட். அந்த சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆகுதான்னு நம்மளுக்கு 100% தெரியாது. எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த சார்ஜிங் பாயிண்ட்ல கூட உங்களுக்கு தெரியாது. வர அந்த சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆகுதா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. சப்போஸ் அது ஒர்க் ஆச்சுனாலும் அங்க எவ்வளவு பேர் கியூல இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆமா, அந்த கியூல நிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஐ அக்செப்ட். பட் ஆனா நீங்க இப்போ லாஸ்ட் 5 years பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டெவலப் தெரியுதா? அப்போ சார்ஜிங் பாயிண்டே இருக்குல்ல. உங்களுக்கு ஹைவேல சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று இல்லாதே இருந்துச்சு. பட் நோ கம்பெனிஸ் ஆர் கம்மிங் அப். அவங்க அங்கே சார்ஜிங் பாயிண்ட் வச்சுட்டு இருக்காங்க. த ஒன்லி திங் இஸ் தேர் ஆர் 2 issues. ஒன் இஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் another ஒன் இஸ் ரிலையபிலிட்டி. அது ரெண்டும் we have still in progress. இது ரெண்டும் ஐ திங்க் இன்னும் சில வருஷத்துல அது வந்துடும். at that time there is no need to fear, right? புரியுது. வேலிட் பாயிண்ட்ஸ். ஓகே, குட் கம் பேக். வர்ற மாதிரி இவ்வளவு நேரம் எங்க ஈவி பத்தி கேட்டிருந்தீங்க. லெட்ஸ் கம் இன் பெட்ரோல். உங்க வண்டியில எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லையா? ஒரு மாசத்துக்கு ஒரு சேலரில இருந்து எவ்வளவு % பெட்ரோலுக்கு போடுறீங்க, எவ்வளவு % வண்டிக்கு தரீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரி, டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபியூல் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆஃப் த பைக், அப்புறமா வேறெல்லாம் லைக் அடிஷ்னல் ஆக்சசரிஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அதெல்லாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ மேஜர்லி இது 3 தான். ஸோ எவ்ரி திங் எல்ஸ் சேம், இன்சூரன்ஸ் அதெல்லாம் எல்லா பைக்கும் அப்ளை ஆகும். ஸோ திஸ் திங் மெயின்டெனன்ஸ், ஃபியூல், திஸ் இஸ் த மேஜர் காஸ்ட் ஃபார் பெட்ரோல் பைக்ஸ். அதான் எவ்வளவு %? ஐ cannot accurately tell, but at least ஒரு 20% வச்சுக்கலாமே. 20 to 25% it goes for maintenance and petrol வச்சுக்கலாமே. 25% of your salary?
ஒரு வண்டிக்கே போகுது. அதே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே. இல்ல அது ஐ see it as an advantage. 25% சேலரி நாசமா போகுது, ஒரு அட்வான்டேஜ். நீங்க அப்படி சொல்றீங்க. ஐ திங்க் ஐ இன்வெஸ்ட் 25% ஆஃப் மை மணி டு ஸ்பெண்ட் ஆன் மை செல்ஃப் டு கெட் தட் ஃபீல். நீங்க வண்டி ஓட்டுற ஃபீல் உங்களுக்கு நிஜமா வேணும்னா நீங்க பெட்ரோல் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்க ஒரு சப்போஸ் வண்டர்லா போறீங்க, நீங்க வந்துட்டு விஆர்ல ஆடுவீங்களா இல்ல நிஜமான ஒரு ரோலர் கோஸ்டர்ல போறதா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா? எதுல போவீங்க நீங்க வந்துட்டு? இப்போ ஒரு என்னன்னு உங்களுக்கு தெரியும் அது வர்ச்சுவல்னு சொல்லிட்டு, இன்னொன்னு வந்துட்டு உங்களுக்கு இட்ஸ் கோனா கிவ் யூ லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்க எதுக்கு ஆப் பண்ணுவீங்க? இப்போ ஈவி லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தராது. நான் என்ன வண்டி உக்காந்து நான் அப்படியே போதா, வண்டி பட்டன் போதா? கரெக்ட். உங்க வண்டியில வந்துட்டு ஸ்விட்ச் இருக்கு. எதுக்குன்னா சவுண்ட் வரதுக்கு ஸ்விட்ச் இருக்கு. சரிங்களா? நீங்க வந்துட்டு எப்படின்னா சவுண்ட் வைக்கலாம். ஒண்ணு வச்சா டுருந்து, இன்னொன்னு வச்சா ஜுயிந்து. இது உங்களுக்கு அட்வான்டேஜா இல்ல அந்த வண்டியோட ரா? நீங்க ஒரு வாட்டி சைலன்சர் மாட்டது அட்வான்டேஜா இல்ல இந்த மாதிரி ஸ்விட்ச் வச்சு ஊர் சுத்தது அட்வான்டேஜா? நான் ஐ எம் அ வெரி ஸ்டாக் பர்சன். எனக்கு இந்த நீ என்ன பத்தி ஜெனரலா பேசுறீங்க, நான் உன்னை பத்தி ஜெனரலா தான் பேசுறேன். ஓகே, சோ அப்படி பாத்தீங்கன்னா there are many people who change the silencer, who நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த சத்தம் பிடிக்கும். சோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. சார் நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சந்தோஷம் தரதோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? நான் சொல்றேன், வண்டியில இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. there are so many things happier than vehicles. நீங்க அந்த வண்டி வச்சு அந்த காசு வச்சு இன்னும் நல்ல வண்டியே வாங்கலாமே, இல்ல வேற எங்கேயாவது ஊர் சுத்தலாமே. சரி சார், ஊர் சுத்தலாம். ஊர் சுத்த போறோம். ஆனா எதுல போறோம்? இங்கல இருந்து நீ பேங்காக் போறேன்னா என்ன வண்டிலயா போற? போலாமே. சரி, இங்கல இருந்து யூஎஸ் போறேன்னா அது கூட ஃபிளைட்ல உங்களால எவ்வளவு வண்டி ஓட்ட முடியுமோ ஓட்டுங்க. அது காசு வேணும்ல. இருக்கட்டும். இப்ப எதுக்கு சார் சம்பாதிக்கிறீங்க? நீங்க இப்ப போறீங்க, இப்ப நிறைய யூடியூப் விளாகர்ஸ் இருக்காங்க. இந்த ஃபுட் ஸ்பாட்டுக்கு போங்க, இது சாப்பிடுங்க, இது அவுட்ஸ்கட்ஸ்ல இருக்கு. எப்படி போறீங்க? ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போய் நீங்க இறங்கி அந்த இதுக்கு போயிட்டு நீங்க என்ஜாய் பண்ண முடியுமா? இல்லதானே? இப்போ ஒரு டவுன் தி லைன் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நீங்க அவுட் ஆஃப் சிட்டி போனோம்னா உங்களுக்கு அந்த ரைடு ஃபீல் வேணும். அது ரைடு பண்ணிட்டு போய் இறங்கி நீங்க அந்த காஃபி குடிச்சாதான் ஒரு ஃபீலே. அது விட்டுட்டு நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போய் மெட்ரோல இறங்கி இந்த காஃபி கடை நல்லா இருக்குப்பா சொல்லுங்க. இன்சைட் சிட்டி லிமிட்ஸ் ஐ அக்செப்ட். இட்ஸ் வெரி அஃபோர்டபுள். மெட்ரோ, இவி வண்டிஸ், ஆட்டோ எதுனாலும். பட் இஃப் யூ கோ அவுட்ஸ்கட்ஸ், நீங்க பெட்ரோல் போட்டுதான் ஆகணும், நீங்க சர்வீஸ் கொடுத்துதான் ஆகணும். உங்க சந்தோஷம் தான் அது. ஆனா அது எவ்வளவு வாட்டி ஒரு நாளைக்கு நடக்கும்? ஐ மீன் how often does that happen? அட்லீஸ்ட் twice or thrice a month. வீக்கெண்ட்ஸ்ல போறோம். இப்போ நீங்க பிரியாணி சாப்பிட போறீங்க, ஒசகோட்டை போறீங்க, ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. எப்படி போவீங்க? நீங்க என் கூட வந்துடுறீங்க, பரவாயில்ல, அது புரியுது. உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்குது. அது இருந்தா கூட நம்ம பெட்ரோல் டிவைட் பண்ணிக்கிறோம் தானே. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கும்போது வேற யாருக்கும் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்களா பெட்ரோல் டிவைட் பண்றதுக்கு? பேசுவாரு. நீங்க மாட்டினா அவர்கிட்ட இது பண்ணிடுங்க. நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்து ஒசகோட்டைக்கு போறதுக்கு உங்க வண்டி தான் போகணும்னு இல்ல, எங்க வண்டியே போவோம். மொப்படு நானும் மொப்பட்ல போயிருக்கேன். இல்ல சொல்ல கேளுங்க. சொல்லுங்க. எங்க எலக்ட்ரிக் வண்டியிலயும் போகலாம். எங்க வண்டியும் அந்த ரேஞ்ச் தருது. ஆனா தருது. உங்க வண்டி ரேஞ்ச் தருது, உங்க வண்டி போகுது. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க ஒரு பயம் இல்லாம ஓட்டுறீங்களா? இப்ப நான் ஓட்டுறேன். இப்போ நான் ஒரு டியோல ஒரு 80, 90, 85 வச்சுக்கோங்க. 90 போறது கஷ்டம் தான். 85 போறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதே 85ல நீங்க போனோம்னா உங்களுக்கு எவ்வளவு பயம் இருக்கும். போகும்போது போயிடலாம். அங்க போய் நிறுத்திட்டு அந்த பேட்டரி சார்ஜ் பார்க்கும் போது இன்னும் 2 or 3 லைட்ஸ் பிளிங்க் ஆகும்போது உங்களுக்கு பயம் இருக்கா இல்லையா? ஆப்வியஸ்லி இருக்கும். ஆனா அங்க சார்ஜிங் பாயிண்ட் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவேன்ல. நான் அவ்வளவு தூரம் போறேன். அதுதான் ஏன்னு கேக்குறேன். நான் அந்த மாதிரி இங்க இருந்து இவ்வளவு தூரம் போறேன், அங்க பெட்ரோல் இருக்கா, இந்த பெட்ரோல் பங்க் இருக்கா, அங்க இருந்து இவ்வளவு தூரம் பெட்ரோல் பங்க், நான் கால்குலேட்டே பண்றது இல்லையா. நான் போற வழி எல்லாம் பெட்ரோல் பங்க் தான் இருக்கு. நீங்க காசு ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்களுக்கு அது வழி இல்ல. அதுதான் சொல்றேன். நீங்க உங்க மெயின் கொஸ்டின் என்ன? இப்போ 25% நீங்க சேலரி இருந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுக்கு ஏன் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. நான் என் சந்தோஷம் தான் இன்வெஸ்ட் பண்றேன். ஐ அம் ஃபார் மை ஹாப்பினஸ், ஃபார் மீ டு என்ஜாய் சம்திங், ஐ எம் இன்வெஸ்டிங். ஐ see it as a part of enjoyment. நீங்க வந்துட்டு நீங்களும் இப்ப சேவிங்ஸ் பண்றீங்க. ஒரு வெக்கேஷனுக்கோசரம் இவ்வளவு சேவ் பண்ண மாட்டீங்களா? பண்றீங்க தானே. அதே மாதிரி நான் என் பைக்குங்களுக்கோசரம் இவ்வளவு சேவ் பண்றேன். சாட்டர்டே கிரிக்கெட் ஆட வருவேன். நீங்க ஆவுன்னா இப்போ கிரிக்கெட் ஆட போறீங்களா? ஆமா. எந்த வண்டியில போறீங்க சார்? அவன் வண்டி எந்த வண்டி? எலக்ட்ரிக் வண்டி. அதுல போறீங்க. உங்க நல்ல த்ரில்லா சவுண்ட் போட்டு நல்லுன்னு போயிருக்கலாம் இல்ல சார்? போலாம். அப்படித்தான் போனேன். அடுத்த வாரம் சரி சார், அதே மாதிரி நான் அக்செப்ட். நான் வந்துட்டு சாட்டர்டே அவங்க கூட போறேன். அதே முடிச்சுட்டு சண்டே பிரியாணி சாப்பிட நீங்க யார் கூட வரீங்க?
என் கூட தானே வரீங்க, என் கூட தானே வரீங்க. அதான் சொல்ல வரேன். ஸோ ரெண்டு பேரும் we are equally sharing. அதுதான் எல்லார் கேங்லயும் ஒரு 2 EV காரும் ஒரு 2 பெட்ரோல் கார் இருந்தா தான் அது போக முடியும். Actually, இப்ப பார்க்க போனீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து பைக்லயே உங்களுக்கு 300 கிலோமீட்டர் ஸ்பீட் ரேஞ்ச் தர உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அந்த கம்பெனி பேர் வந்துட்டு we can tell Ultra Violet. So but you can again see the cost price, it is around same 4 lakhs. 4 lakhs. And அதுல கூட சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ஸ் இருக்கு, லைக் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் இது. ஸோ கன்க்ளூட் பண்ணன், if you have to see, like both has its own advantages and disadvantages. Petrol has its maintenance cost. எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக் பேரு பெட்ரோல் வெர்சஸ் ஈவி வைக்காம ஈவி ரோல்ஸ்ன்ட்டே வச்சிடலாம். சார் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்தா நீங்க வந்துட்டு 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணலாம் சார். நீங்க வந்துட்டு ஈவி பக்கமே நீ இப்ப பேச பார்த்தா நான் ஏதாச்சும் சொன்னேன். சரி சாரி, நாங்க கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நான் பேச நான் வரேன், அதுவும் அவன் ஆன்சர் பண்ண முடியல, அப்பதான் நான் வரேன், இல்ல நான் வரமாட்டேன்றேன். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே.